திமுக இளைஞர் அணி மாநாட்டுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக கட்சி ஒரு கொள்கையற்ற கட்சி, லட்சியம் இல்லாத கட்சி, சும்மா சுத்திட்டு இருக்கிற வெட்டி கூட்டம், 2026 தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு தாவேக கட்சியில இருந்து ஆனந்த் அஜித் பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக இளைஞர் அணி மாநாட்டுல வாசல்ல வாழைத்தாறு, கரும்பு, இளநீர் குலை இதெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் மக்கள் பிரிச்சுட்டு போறத பார்க்கும்போது தமிழர்களை இழிவுபடுத்தின மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் பல மீடியால சொல்லியிருந்தேன். ஆனாலும் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஜாம்பிஸ் படத்துல வர ஆக்ரோஷமான காட்சி மாதிரி இருக்கு. நான் இதை முதல்ல பார்க்கும்போது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் மக்கள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அப்பந்தான் முதல்வருடைய வாகனம் வருது. அந்த சமயத்துல அவ்வளத்தையும் பிரிச்சுட்டாங்க. இதுவா கொள்கை இருக்கிற கூட்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ஒரு லட்சணத்துல இவங்க எப்படி தாவேக பத்தி பேசலாம்னு கேட்டிருக்காரு. இப்ப ரீசெண்டா தாவேக கட்சி சார்பா கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்துல தாவேக கட்சியில இருந்து செங்கோட்டையன், புசி ஆனந்த் இவங்க எல்லாம் கலந்து இருந்திருப்பாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தாவேக தொண்டர்கள் எல்லாருமே அமைதியா பொறுமையா இருந்து அங்கிருந்து அவ்வளவு சேர்களையும் அழகா அடுக்கி வச்சு வேலை பார்த்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் கொள்கை இருக்கிற கூட்டம். இதுல இருந்தே தலைவர் விஜய்க்கு மேல தொண்டர்கள் எல்லாரும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.